Hey guys, welcome back to my channel Learn Fuzzy with Salome. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நான் என்னோட லைஃப்பில் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணி என்னென்ன லெசன்ஸ்லாம் நான் கற்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் மூவ் ஆன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதனால உங்களுக்குமே ஒரு சில ஐடியா கிடைக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் த வே பேக் 2020 அப்போ தான் நான் 12th படிச்சுட்டு இருந்தேன். 12th படிச்சுட்டு இருந்தப்போ அந்த இயர் எனக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துச்சு. அப்போல்லாம் புக் எடுத்து படிக்கிறதுக்கே சோம்பேறிப்பட்ட நாட்கள்லாம் நிறைய உண்டு. அப்போ தான் கோவிடுமே பீக்காக இருந்தது. அப்போ நிறைய படிக்கிறதும் பிடிக்காது, நிறைய டிப்ரெஷன், ஃபியர், ஆன்சைட்டிலே லைஃப் ஓடிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா 12th கிரேடோட எண்டுக்கு வந்தாச்சு. எண்டுக்கு வந்தோடனே சரி எப்படியாவது படித்து நம்ம சிலபஸை கவர் பண்ணி ஏதாவது ஒரு சில ஸ்கோர் வாங்கினா தான் நம்ம அடுத்து ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் இருந்தேன். அப்போ எனக்கு ஒன் மந்த் தான் இருந்தது. அப்போ என்னோட லவ்டு ஒன்னும் என்னை விட்டு போயிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன இது பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் நிறைய இருந்தது. அதுலேயும் நான் எப்படியாவது இந்த விஷயத்துலேருந்து வெளியே நான் ஏதாவது ஒரு சில விஷயம் பண்ணி நான் முன்னாடி போகணும் அப்படிங்கிற விஷயம் தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அப்போ நான் ஒரே ஒரு விஷயம் தான் டிசைட் பண்ணேன். எதுவும் நம்ம பெரிய காம்ப்ளெக்ஸாக நிறைய விஷயம் பண்ணுறதை விட ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம். நிறைய டிசிஷன் எடுத்து நமக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் டைம் ஆகும், அதை அப்ளை பண்ணுறதுக்கும் டைம் ஆகும் அப்படிங்கிறத விட சிம்பிளான ஒரு டிசிஷன் எடுத்து லைஃப்பை மூவ் ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறதுல அப்போது ஒரே ஒரு கோல் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். என்னால் எல்லாமே பண்ண முடியாமல் போகலாம், ஆனால் ஏதாவது ஒரு விஷயமாவது என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்துல நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேன். அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 12th நல்லபடியாக முடிக்கிறது. இதுதான் எனக்கு இருந்த ஒரே ஒரு கோல். அப்போ 2021 அப்போ எனக்கு பிப்ரவரியில் எக்ஸாம் வந்தது. ஒரு வழியாக எக்ஸாம் எழுதி முடிச்சு ரிசல்ட்டு ஒரு 1 மந்தில் வந்தது. ஃபைனலி காட்ஸோட கிரேஸால் நான் 12th நல்லபடியாக முடித்தேன். குட் ஸ்கோரோடு முடித்தேன். அதுதான் அதுக்கடுத்து ஒரு இதாக இருந்தது. அந்த 1 மந்த்து தான் நான் படித்ததே இருந்தது. அப்போ நிறையா விஷயம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு சாப்டர் ஆஃப் மை லைஃப்னு பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் சேர்றதான். 12th முடிச்சு நல்ல ஸ்கோர் வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது காலேஜ் சேர்றதான். அப்போது நெக்ஸ்ட்டு சாப்டர் ஆஃப் மை லைஃப் நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன் அப்படின்னா இப்போ காலேஜ் நான் ஜாயின் பண்ண போகிறேன். காலேஜ் ஜாயின் பண்ண போகிறது எனக்கு எது வேணும், அதாவது என்ன ஃபீல்டு எனக்கு வேணுங்கிறத விட எது வேணாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தேன். எனக்கு மேக்ஸு சுத்தமாக எனக்கு என்ன பண்ணாலும் மேக்ஸ் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் எனக்கு மேக்ஸ் அவ்வளோவா சுத்தமாக வரவே வராது. ஸோ தட் அந்த சைடு நான் போவேனா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு மெடிசனே போகலாம் அப்படிங்கிறதுல நான் ஓகே மெடிசன் தான் போகலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஒரு முழு மனசோடு டிசைட் பண்ணியாச்சு. டிசைட் பண்ணாலும் நான் நினச்சி ஒரு சில ஃபீல்டு ஒரு சில கவுன்சிலிங் நான் அட்டன் பண்ணேன். ஆனால் நான் நினச்ச ஃபீல்டு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கல. நான் எனக்கு வேணான்னு ஒதுக்குன ஃபீல்டு எனக்கு நிறைய கிடச்சிது. எனக்கு பிடிக்காத ஃபீல்டும் கிடச்சிது. ஆனால் ஒரு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ வீட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ஃபிசியோதெரப்பி ஸோ தட் ஃபிசியோதெரப்பி சூஸ் பண்ணியாச்சு. அப்போது எனக்கு ஃபிசியோதெரப்பி என்ன, அதோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் ஃபிசியோதெரப்பி மேலே எனக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் அப்போ இல்லை. நான் எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் போதும், ஃபேமிலி சுச்சுவேஷனால வீட்டு பக்கத்தில் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஃபிசியோதெரப்பி நான் சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வழியாக காலேஜ் சேர்ந்து காலேஜுக்கும் போக ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் என்னாச்சுன்னா எனக்கு நான் ஃபஸ்ட்டு காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி அந்த சிலபஸ்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறது, என்ன இருக்கும் அப்படின்னு பண்ணுறது, அதெல்லாம் வெப்சைட்லேயே வரும் இல்லையா? ஸோ தட் அதை பார்த்து ஃபஸ்ட் இயரே காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி வெப்சைட்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. எல்லா காலேஜும் ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எங்கள் காலேஜ் கடைசியாக அந்த வருஷத்தோட கடைசி 2022ல் டிசம்பர் தான் நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு பிப்ரவரியே எக்ஸாம் முடிஞ்சிட்டு 12th எக்ஸாம் முடிஞ்சு கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படி இப்படின்னு ஒரு 4 to 6 months போனதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணது டிசம்பர். ஸோ டிசம்பர் ஜாயின் பண்ண உடனே டிசம்பர் அப்போ அந்த இயர்லேயே எனக்கு கிறிஸ்மஸ்ஸு, பொங்கல் அப்படி இப்படின்னு நிறையா ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு லீவ் அப்படியே ஒரு ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அப்போது ஃபஸ்ட் இயர் முடித்தது, ஃபஸ்ட் இயர் ஸ்டார்டிங்காக போயிட்டு இருந்தது. அப்போ எனக்கு எக்ஸாம் ஒரு அந்த வருஷமே அடுத்த வருஷம் எண்டிங்கில் வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போது ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் வந்தது. அப்போ இப்போது நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நான் எப்படி படிச்சிருப்பேன், சும்மா கான்செப்ட் படிச்சுட்டு அதை நான் எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுத முடியுமோ அப்படி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன்.
ஆனா காலேஜ்ல போய் பார்த்தா தான் தெரியுது அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, அதுக்கு ஒரு மாதிரி ஃபார்மேட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய இருந்துச்சு. அப்போ நான் என்னென்ன விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் 12th படிக்கும் போதெல்லாம் ஃபுல்லாகவே யூடியூப் பார்த்து தான் ஃபுல்லாக படிப்பேன். ஃபுல்லாகவே வந்து யூடியூப் பார்த்து தான் படிப்பேன். நான் எங்கள் ஸ்கூலில் ஸ்டாஃப் சொல்லி தருவாங்க, ஆனால் அவ்வளோ டெப்த்தாக அவங்க சொல்லி தரதுக்கு டைம் இருக்காது. ஸோ தட் ஃபுல்லாக யூடியூப் பார்த்து தான் படிப்பேன். அந்த யூடியூப் பார்த்து சரி ஃபஸ்ட் இயர் படிப்போம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு படித்தேன். ஆனால் ஃபுல் வீடியோவும் நிறைய வீடியோ வந்து ஹிந்தியில் தான் இருந்துச்சு. அப்போ என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்க, ஹிந்தியில் இருக்குது. அவங்க நிறைய பேர் வேற தமிழ் மீடியமே பியூராக படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை படிக்கிறதுக்கெலாம் ரொம்ப டைம் ஆகும். அப்போ அப்போ ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணது தான் நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணது அந்த யூடியூப். அப்போ ஓகே. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு இருக்கிற ஒரே தாட் வந்து கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்னதான் எவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டாலும் நீங்கள் கற்றுக்கிட்ட இடத்துக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்க வேண்டி இருக்குல்ல, அதை வந்து நான் நினச்சி தான் இந்த யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இனிஷியலாக வந்து இந்த யூடியூப் வந்து என்னோட என்னோட தாட்லேயோ நான் முன்னாடியே ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியோ வந்து ஸ்டார்ட் பண்ண விஷயம் கிடையாது. நான் வந்து என்னோட ஜூனியர்ஸுக்கோ இல்லைன்னா அதுக்கு அடுத்து வர பேட்சுக்கோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இந்த யூடியூப் வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து ஃபஸ்ட்டு என்னோடய கிளாஸ்மேட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்து வர வர ஜூனியர்ஸோட கான்டெக்ட்ஸு, ஜூனியர்ஸோட ஃபீட்பேக் இது பண்ணி தான் வந்து அடுத்தடுத்து வந்து நான் பண்ணேன். ஃபஸ்ட் இயர் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயருக்குள்ள வீடியோஸு, ஃபஸ்ட் இயர் நீங்கள் எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அடுத்து செகண்ட் இயர், தேர்ட் இயரு, அதுக்கப்புறம் இப்போ ஃபைனல் இயருக்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்படி தான் இந்த ஜேர்னி வந்து கண்டினியூ ஆச்சு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு சில விஷயம் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பெருசாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் படியேறணும் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டெப்பு எடுத்து வச்சா தான் படியேற முடியும். ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து போனால் ஹில்லுக்கு தான் போவேன், போனால் மலையோட உச்சிக்கு தான் போவேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது என்றைக்குமே நடக்க போகிறதில்ல. அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒரு 1 இயர் லேட்டர் அப்படியே போச்சு. ஃபஸ்ட் இயரும் போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண அந்த யூடியூபுக்கு நெகட்டிவாக வந்து வரவும் ஆரம்பிச்சது. நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணுறது வந்து நம்ம லைஃப்பில் இது புதுசு கிடையாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறதுனாலே அதை பாசிட்டிவாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் எக்ஸாம், செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகி பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறைய விஷயம் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட் இயர்லேருந்து. நம்ம தனியாக எந்தெந்த விஷயம்லாம் ஹேண்டில் பண்ணோம், எப்படிலாம் இருக்கணும், அண்ட் ஃபஸ்ட் இயரில் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நான் நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன். அண்ட் செகண்ட் இயர் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃபாக தான் எனக்கு இருந்துச்சு. செகண்ட் இயர் ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து ஒரு 12 மந்த்ஸ் முடிய வேண்டியது ஒரு 8 மந்த்ஸில் எங்களுக்கு முடிகிற மாதிரி வந்தது. அப்போ தான் கோவிட் முடிஞ்சு அவங்க பேட்ச் வந்து ரெகுலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து. அந்த ஸ்டார்டிங்னாலேயே ஃபஸ்ட்டு உள்ள பேட்ச் வந்து நாங்கள் தான். ஸோ தட் அதனால வந்து எங்களுக்கு வந்து சீக்கிரமாக முடிய வேண்டிய நிலமை வந்தது. அப்போது நீங்கள் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா செகண்ட் இயர் படிக்கும்போது உங்களுக்கு இந்தந்த சப்ஜெக்ட்லாம் கஷ்டம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து மண்டையில் எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களோட கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எதுவுமே வந்து இங்கே கஷ்டம் கிடையாது. யாரெல்லாம் ட்ரை பண்ணாமல் எஃபோர்ட் போடாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு தான் வந்து கஷ்டமாக இருக்கும். ஏதோ ஒரு எஃபோர்ட்டு டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு பேஜாவது ரீட் பண்ணி அதில் உள்ள கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸுக்காக மட்டும் இல்லாமல் உங்களோட நாலேஜுக்காகவும் உங்களை நம்பி ஃப்யூச்சரில் வர அந்த பேஷண்ட்ஸுக்காகவும் ஏதாவது ஒரு சில விஷயத்த வந்து கற்றுக்கோங்க. அது வந்து லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய என்ஜாய் பண்ணுங்கள், நிறைய இடத்துக்கு சுற்றி பாருங்கள். அதை தவிர உங்கள் ஸ்டடீஸ்லேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். செகண்ட் இயரில் வந்து எதுவுமே நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட் அப்படி எதுவுமே கிடையாது. மொத்தம் 4 இயர்ஸ்லையுமே அவங்க ரொம்ப பிளான் பண்ணி தான் அவங்க எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இது வந்து ஈஸியான சப்ஜெக்ட்டு, இது வந்து நமக்கு தேவையில்ல அப்படிங்கிறது நீங்களாக வந்து டிசைட் பண்ணாதீங்க. ஃபிசியோதெரப்பியோட டெப்த் என்ன அப்படிங்கிறது நீங்கள் செகண்ட் இயர் படிக்கும்போது கண்டிப்பாக தெரியாது. எனக்கும் தெரில செகண்ட் இயர் படிக்கும்போது. அதுக்கப்புறம் மூவ் ஆன் டு தேர்ட் இயர். தேர்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் இயர் வரைக்கும் நம்ம 5 சப்ஜெக்ட்டு, தேர்ட் இயரில் வந்து எத்தனை சப்ஜெக்ட்னே தெரியாமல் நான் படிச்சிருக்கேன். அப்போது தேர்ட் இயர் ஸ்டார்டிங் போனோடனே 6 சப்ஜெக்ட்னோடனே 6 சப்ஜெக்ட் தானே சரி படிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்து போனேன். 6 சப்ஜெக்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோ தெரப்பி வந்து ஸ்டார்டிங்காக நம்ம என்ன பண்ணாலும் மண்டையில் ஏறாது.
அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். அப்போ சரி அப்போ எலக்ட்ரோ தெரப்பி வந்து கண்டிப்பா நம்ம நெறைய ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்தாச்சு. சரி எலக்ட்ரோ தெரப்பி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி மெடிசன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கம்யூனிட்டி மெடிசன் புக்கே பயங்கரமா இருக்கு. இந்த புக்க நம்ம என்னைக்கு படிச்சு, என்னைக்கு மண்டையில ஏத்த அப்படிங்கிற ஒரு தாட் அடுத்து வந்துட்டு. சரி அப்போ இந்த 3 சப்ஜெக்ட்டும் நம்ம நெறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். மத்த 3 சப்ஜெக்ட் நம்ம லைட்டாலாம் படிச்சா போதும் அப்படின்னு பார்த்தா, கம்யூனிட்டி மெடிசன் தவிர மற்ற 3 கிளினிக்கல் பேப்பர் இருக்கும் இல்லையா, நியூரோ, ஆர்த்தோ, கார்டியோ, இந்த 3லயும் ட்ரக்ஸு, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னு அது தனியாக போகுது. அப்பா இது என்ன 6 இதுவுமே வந்து நமக்கு நிறைய இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ வந்து எல்லாமே நம்ம படிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ரியலைசேஷனே வந்தது. இப்போ 3rd இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும், எல்லாமே படிச்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு ப்ராசஸ். நீங்க வந்து ஸ்டார்ட்டிங் எடுக்கும்போது இருக்கிற மைண்ட் செட், நீங்க முடிச்சு அந்த ஒரு 12 மந்த்ஸ் முடிச்சு வரும்போது உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்காது. அப்போ வந்து நீங்க நிறைய விஷயம் கத்துருந்துருப்பீங்க. உங்க மைண்ட் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கும். நிறைய விஷயம் வந்து எவால்வ் ஆயிருக்கும். அதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டிங்கே வந்து நான் எல்லாமே படிச்சிருவேன், எல்லாமே எனக்கு ஈஸியா இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்க எடுத்துக்காதீங்க. அதுதான் நான் 3rd இயர்ல கத்துக்கிட்ட விஷயம். அண்ட் 3rd இயர்ல வந்து நீங்க வந்து இன்டென்சிட்டியை விட என்டியூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு 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 சில விஷயம் வந்து நீங்க டக்குன்னு பண்ணி உங்களுக்கு எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு ரிசல்ட் வருமான்னு கேட்டா 3rd இயர்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க ஃபுல் எனர்ஜியும் உங்ககிட்ட ஹோல்ட் பண்ணி வச்சு ஒரு ப்ரொலாங்டு பீரியட் நீங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ 3rd இயரை பாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஒர்க் பண்றதோடு இல்லாம அது எந்த டைம்ல ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கடைசி ஒரு 3 மாசம் உட்காந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பா முடியாது. குதிரை ரேஸுக்கு ஓடுறது வந்து ஒரு நாள்ல ஓடி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஒரு நாள்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் நம்மளோட 3rd இயர் இருக்க போகுது. டெய்லியும் நீங்க உட்காந்து ஏதாவது ஒரு சில விஷயம், சிம்பிளான விஷயமா தான் நீங்க படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த கடைசி போற ஃபைனல் எக்ஸாமும் உங்களுக்கு 3rd இயர் முடிச்சு இருக்கிற ஒரு நாலேஜும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் ஃபைனல் இயர் பொறுத்த வரைக்கும் 3rd இயர்ல சரி நம்ம 6 சப்ஜெக்டை முடிச்சுட்டு ஃபைனல் இயர் 4 சப்ஜெக்ட் தான் ஈஸியாக படிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம வருவோம். ஆனால் ஃபைனல் இயர் தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து மாற்றி மாற்றி கேட்பாங்க. இப்போ 3rd இயர்னாலும் சிலபஸ் சம்மந்தமாக ஒரு ஒரு சிலபஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ கிளினிக்கல் ஆர்த்தோனா அதில் உள்ள சிலபஸ்லேருந்து கேட்பாங்க. ஆனால் ஃபைனல் இயர் அப்படி கிடையாது. ஆர்த்தோவில் உள்ளது நியூரோ கேட்பாங்க, நியூரோவில் உள்ளது கார்டியோ கேட்பாங்க. இந்த 3 சப்ஜெக்ட்டு சேர்ந்தது தான் ரீஹேப். இந்த 3 சப்ஜெக்ட் உள்ளது ரீஹேப்பில் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும், எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்குள்ளேயும் நமக்கு ஒரு தலைவலியே வந்துடும். நம்ம ரியலாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தலைவலி வரும். நம்ம இன்கேஸ் வேறு காலேஜ்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்காது. ஆனால் என்ன கேட்டால் நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணி என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி விஷயம்லாம் அது கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டவுட் இருந்தாலும், நான் எப்படி ப்ராஜெக்ட் பண்ணேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் அப்படியே அந்த ஸ்டோரியை வந்து ஒரு எண்டிங் கொண்டு வந்துட்டு புக்கை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். புக் அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் ஃபுல்லாகவே 4 இயருமே நான் ஹாஸ்டலில் தான் படித்தேன். ஆனால் ஹாஸ்டலில் இருந்தாலும் நான் எவ்ரி வீக்கெண்ட் வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இப்படியே தான் என்னோட லைஃப் போச்சு. அண்ட் புக்ஸ் எல்லாமே ஒரு வழியாக நான் ஃபைனல் இயர் முடிச்சு, அதாவது எக்ஸாம் முடிஞ்சோடனே எல்லா புக்ஸுமே வீட்டுக்கு வந்து பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஃபைனல் இயர் புக்ஸ் மட்டும் இதில் இருக்காது. ஏன் அப்படின்னா எனக்கு இன்னும் வைவா முடியல. அந்த டைம் நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது எனக்கு வைவா முடியல. அப்போ எக்ஸாம் தான் முடிஞ்சிருந்தது. ஸோ தட் ஃபஸ்ட்டு 3 இயர் புக்ஸுமே ஒரு 1 பேட்சாக காமிச்சிடலாம் அப்படிங்கிறது பிளான் போட்டு என்னென்ன புக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன், எந்தெந்த புக்ஸ்லாம் நான் வாங்கி வேஸ்ட்டாக போன புக்ஸும் நிறையா இருக்குது, எந்தெந்த புக்ஸ்லாம் எங்களோட காலேஜில் ப்ரிஃபர் பண்ணி கொடுத்தாங்க, நம்ம லைஃப்ஸுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து இப்போ நிறைய அட்வான்சஸ் நிறைய க்ரோ ஆகிருக்கு, நிறைய புக்ஸ் வந்து எவால்வ் ஆகிருக்கு. ஆனால் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்கை கற்றுக்கோங்க. இந்த 4 இயர்ஸ் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷனை வந்து ஒழுங்காக பில்ட் பண்ணாதான் ஒரு வீடோ ஒரு மாடியோ ஏதோ ஒன்றோ உங்களால் கட்ட முடியும்.
நீங்கள் பேசிக்ஸே பில்ட் பண்ணாமல் அட்வான்ஸ்டாக உள்ள புக்ஸ் தான் நான் படிப்பேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி திருப்பி பேசிக்ஸ்லேருந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஃபுல்லாக இந்த 4 இயர் பேசிக்ஸ் வந்து நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் 4 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் அட்வான்ஸாக என்னென்ன புக் இருக்கோ எல்லாமே பிடிஎஃப்ல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது எல்லாமே நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த புக்ஸ் எல்லாமே வந்து புக்ஸு நோட்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நோட்ஸ் எல்லாம் தனியாக செப்பரேட் பண்ணி வைக்கிறதுக்கே ஒரு டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்து அதில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படி பிரித்து நம்ம வந்து காமிச்சிட்ருக்கோம். அண்ட் நோட்ஸுமே உங்களுக்கு என்னோடய நோட்ஸ் ஸோ காய்ஸ் நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன நோட்ஸ் இருக்குது, என்னோடய மெமரிஸை வந்து இது பண்ணுற மாதிரி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிளான் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த நோட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அவெஞ்சர்ஸ் நோட். அந்த நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அவெஞ்சர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதனால அவெஞ்சர்ஸ் வந்து வாங்கியாச்சு, இந்த நோட்டு வாங்கியாச்சு. அண்ட் இதில் வந்து நான் என்ன போட்டு வச்சுருக்கேன்னு பாருங்களேன் நீங்களே. அதாவது நான் ஃபுல் டே வந்து ஒரு ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுறனோ இல்லையோ நான் ஸ்கெடியூலை போட ரொம்ப நிறைய ட்ரை பண்ணுவேன். இப்போ 4 to 5 இது பண்ணணும், 5 to 6 இது பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்கெடியூல் வந்து நிறைய போடுவேன். அதில் வந்து ஸ்கெடியூல் போடுறதுல வந்து என்ன ஒரு இது அப்படின்னா பிரெயினில் வந்து நியூரோபிளாஸ்டிக்னு ஒன்று சொல்லுவாங்க. நியூரோபிளாஸ்டிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு சில விஷயம் பண்ணும்போது அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பிரெயின் வந்து அடாப்ட் பண்ணும், ஸ்ட்ரக்சரோ ஃபங்க்ஷனோ அடாப்ட் பண்ணும். இந்த நியூரோபிளாஸ்டிட்டி வந்து நம்ம நியூரோ படிக்கும்போது நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் ஜென்ரலாக நம்ம லைஃப்பில் இது எப்படி அப்ளை ஆகும்னு பாருங்களேன். இப்போ நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு டெய்லியும் ஒரு மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 1 hour வந்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 hour ஸ்க்ரோலிங் வந்து உங்களுக்கு வந்து டெய்லியும் ஒரு 1 year 2 year ஆனாலும் உங்களுக்கு அந்த ஸ்க்ரோலிங் ஹேபிட் வந்து சேஞ்ச் ஆக போகிறதே கிடையாது. இதே மாதிரி நீங்கள் நல்ல விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 hour காலைல எழுந்திரிச்சோடனே எப்படியோ உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி புக்கு ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு 1 hour வந்து லைஃப் லாங்காக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அந்த பிரெயின் வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆயிரும். இப்போது நீங்கள் இந்த மாதிரி அடாப்ட் ஆகி ஒரு கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் கியராக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் அந்த அந்த விஷயத்தோட அதில் உள்ள அந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. நீங்கள் அந்த விட்ட அந்த டைமிங் வந்து கொஞ்ச நாள் போய் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமே ஒழிஞ்சு உங்களுக்கு அந்த அடாப்ட் ஆன அந்த சேஞ்சஸ் எதுவுமே நம்மளால மாற்ற முடியாது. ஸோ அதே மாதிரி தான் அந்த நியூரோபிளாஸ்டிட்டியும். அது வந்து நான் நிறைய பிலீவ் பண்ணுவேன். அதனாலேயே வந்து நம்ம ஸ்கெடியூலை முடிக்கிறோமோ இல்லையோ ஸ்கெடியூல் வந்து கண்டிப்பாக போட்டுருவேன். போட்டுட்டு அதை ஓரளவுக்காவது ஒரு 60 to 70% முடிக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். 60 to 70% நான் முடிக்கவும் செய்வேன். முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு கிராட்டிஃபிகேஷன் வரும், ஒரு சக்ஸஸ் மாதிரி ஒரு சந்தோஷம் வரும் மனசில். அந்த சந்தோஷத்தை இப்போ வரைக்கும் வேறு எந்த விஷயமும் என்னால் ரீப்ளேஸே பண்ண முடியல. நானும் எவ்வளோ விஷயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நிறைய ஹாபி, நிறைய ஸ்கில்ஸு அப்படின்னு நிறைய விஷயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த நம்ம ஸ்கெடியூல் போட்டு நம்ம இது முடிக்க முடியும்னு நினச்சி நம்ம போட்டு அதை முடிக்கிற அந்த சந்தோஷம் வந்து எதுலையுமே வந்ததில்லை. எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுமா, மற்றவங்களுக்கு இப்படி தோணுமான்னு தெரியலை. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போல்லாம் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்பெல்லாம் நிறையா நோட்ஸ் எழுதி படிப்பேன். அதுலேயும் ஃபஸ்ட் இயரில் ஒரு மேம் உண்டு. அந்த மேம் வந்து 360 பேஜஸ் உள்ள நோட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதனாலேயே அனாட்டமிக்கு ஃபிசியாலஜிக்கும் ஒரு பெரிய நோட் வச்சுருப்பேன். என் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் இயர்லேருந்து அதாவது ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நான் அவ்வளோ பெரிய நோட்ஸ் எல்லாம் எழுதினதே கிடையாது. நோட்ஸ் எழுதி முடித்ததும் கிடையாது. எந்த நோட்டு வாங்கினாலும் ஒரு அரை பேஜ் இருக்கும், அது அப்படியே போயிடும். அரை பேஜோட அப்படியே அந்த நோட்டு போயிடும். அதுக்கப்புறம் ரஃப் நோட் யூஸ் பண்ண வேண்டியது வேறு எதுக்காவது யூஸ் பண்ண வேண்டியது அப்படியே போயிடும். அந்த ஃபஸ்ட் இயர் அனாட்டமி ஃபிசியாலஜிக்கு மட்டும் ஒரு பெரிய நோட்ஸ் வச்சுருப்பேன். இல்லைங்க அந்த நோட்ஸை காமிக்கிறேன். அண்ட் இது வந்து நம்மளோட கோல்டன் புக் மாதிரி செம்பிளிங்கம். எத்தனை புக்கு படித்தாலும் இந்த புக்கை திருப்பி எடுத்து படித்தா தான் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸே வரும். அதுக்கப்புறம் இது வந்து பயோமெக்கானிக்ஸ் புக்கு, செகண்ட் இயரில் உள்ள பயோமெக்கானிக்ஸ் புக்கு. ஃபுல்லாக அண்டர்லைன் தான் இருக்கும். தனியாக பயோமெக்கானிக்ஸ் நோட்ஸ் எல்லாம் நான் எடுத்ததே கிடையாது. ஃபுல்லாக புக்கை பார்த்தே படிச்சிருவேன். ஏன்னா அந்த புக்கில் உள்ள லைன்ஸும் கான்செப்டும் நம்மளால் ரெப்ளிகேட்டே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகவே முடிச்சிருவேன். அண்ட் எல்லா பேஜ்லையுமே இப்படி ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கும், அதை ஷார்டன் பண்ணி இருக்கிற மாதிரி. ஏன்னா அவன் சொல்லியிருக்க லாங்குவேஜ் அவனுக்கு தான் புரியும், நமக்கு டக்குன்னு பிக்கப் பண்ண வராது. அதனால எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு ஷார்ட் நோட்ஸாக வந்து எழுதி வச்சுருப்பேன். அந்த ஷார்ட் நோட்ஸை பார்த்து அப்படியே வந்து எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். இப்படி தான் வந்து பயோமெக்கானிக்ஸ் புக்கெல்லாம் வந்து என்னோட புக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு புக்காக வந்து டிவைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் டிவைட் பண்ணிடலாம். ஸோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நீங்களும் டக்கு டக்குன்னு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
ஃபைனலி ஆஃப்டர் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஒரு வழியா எல்லா புக்கையும் நம்ம வந்து பிரித்து வச்சாச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு இயர் புக்கும் நான் என்னென்ன புக்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன புக்ஸ்லாம் நீங்கள் வந்து இதில் வாங்கலாம், இதில் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதே வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அனாட்டமி பிடிசி தான் வந்து எங்கள் காலேஜில் வந்து கொடுத்தாங்க. அப்போ விவரம் பத்தலை. அப்போ வந்து பிடிசி காலேஜ் வந்து கொடுத்ததுனால பிடிசியை ஃபாலோ பண்ணியாச்சு ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக. ஆனால் பிடிசியை விட நீங்கள் பிடிசி வந்து கற்றுக்கலாம். செகண்ட் ஒன் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிடிசி எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு எதுவுமே புரியாது. பிடிசியை விட ஒரு விஷ்ராம் சிங்னு ஒரு புக்கு, அந்த புக்கோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த புக்கோட பிடிஎஃப் கிடச்சா நீங்கள் அக்சஸ் பண்ணி படிங்க. பிடிசியை விட அந்த புக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் செகண்ட் இயர் வந்ததுக்கப்புறம் அது ரியலைஸ் பண்ணேன். அண்ட் ஃபிசியாலஜி வந்து செம்புலிங்கம் தான். இதில் செம்புலிங்கம் ரொம்ப நல்ல புக்கு தான். காலேஜ்லேயும் செம்புலிங்கம் தான் வந்து கொடுத்தாங்க. அண்ட் கைட்டன் ஹால் அதெல்லாம் வந்து செம்புலிங்கம் விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஃபஸ்ட்டே அதெல்லாம் எடுத்து படிக்க வேணாம். செம்புலிங்கமோட கான்செப்ட் தெரிஞ்சால் வந்து போதும். அண்ட் செம்புலிங்கமில் வந்து என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒவ்வொரு சிஸ்டம் வைஸ் டிவைட் பண்ணி அதில் என்னென்ன இம்பார்ட்டண்டான டாபிக் இருக்கோ அதை கிறிஸ்டல் அண்ட் கிளியராக ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. தேவையில்லாமல் வளவள நிறையா கொடுக்காம சிம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால செம்புலிங்கம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் இயருக்கு ஒருவேளை உங்கள் காலேஜில் செம்புலிங்கம் கொடுக்கலன்னா பிடிஎஃப் வந்து அக்சஸ் கிடைக்கும். பிடிஎஃப் உள்ளதை வந்து நீங்கள் படிங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து செம்புலிங்கம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அண்ட் உள்ள டயக்ராம்ஸு, ஃப்ளோ சார்ட்ஸு அப்படி இப்படி நிறையா கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு ஈஸியாக வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சைக்கோ சோஷியல் பார்த்து அப்படின்னா எங்களுக்கு சோஷியாலஜிக்கும் சைக்காலஜிக்கும் ஒரே ஒரு இதுலேருந்து ஒரே மாதிரியான பப்ளிஷர்லேருந்து வாங்கின புக்கு. இதுவும் காலேஜில் தான் கொடுத்தாங்க. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் ஃபிசியோதெரப்பி, சைக்காலஜி ஃபார் ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிற அந்த ஒரு க்ரீன் கலர் புக்கு கொடுத்தாங்க. இதில் வந்து படித்தோம். அதுக்கப்புறம் வந்து சோஷியாலஜி பொறுத்த வரைக்கும் சோஷியாலஜி ஃபார் ஃபிசியோதெரப்பி அதே இதில் தான் கொடுத்தாங்க. இது போக அப்ளைட் சைக்காலஜி ஃபார் நர்சஸ் அப்படிங்கிற இந்த புக்கு வந்து நர்சிங்க்கு யூஸ் பண்ணுறதான். எங்கள் சீனியர் வரைக்கும் இந்த புக்கு கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி புக்கு வந்து மாற்றிட்டாங்க. அண்ட் அதுலேயுமே கான்செப்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தேர்ட் இயர் கிளைட்டன்ஸ்லேருந்தும் எலக்ட்ரோதெரப்பி ஜக்முகுன் சிங்லேருந்தும் அந்த புக்கில் உள்ள கண்டென்ட்ஸ்லாம் ஃபிசிக்ஸ் உள்ள சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து எங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட்டாக வந்து அவங்க எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கு நம்ம மணி மட்டும் பே பண்ணால் போதும். இப்படி தான் ஃபிசிக்ஸ் வந்து போச்சு. இப்படி தான் எல்லா சப்ஜெக்ட்டும் போச்சு. அண்ட் இதில் வந்து நான் நோட்ஸ் எடுத்து படித்தது அப்படின்னா அனாட்டமி ஃபிசியாலஜிக்கு மட்டும் நான் நோட்ஸ் எடுத்து படித்தேன். அண்ட் அனாட்டமிக்கு வந்து ஒரு ஹேண்ட் புக் ஆஃப் அனாட்டமி அப்படிங்கிற ஒரு புக்கும் நான் வந்து வாங்கியிருந்தேன். நான் தனியாக வாங்கியிருந்தேன். இந்த புக்கில் வந்து என்ன அப்படின்னா சிஸ்டம் வைஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதில் நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா கடைசி நேரத்தில் வாங்கினது தான். நான் மேபி இயர்லியராக வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் கடைசி நேரத்தில் வாங்கினால எனக்கு சிலபஸ் கவர் பண்ணி ப்ரீவியஸ் கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. அதை தவிர நான் இதில் உள்ள கண்டென்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி என்னால் படிக்க முடியல. அதுதான் நான் பண்ண ஒரு தப்பு. இந்த அனாட்டமி புக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் முன்னாடியே வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா யார்ட்டையாவது பிரிண்ட் அவுட் இருந்தது அப்படின்னா பிரிண்ட் அவுட் இது பண்ணலாம். பிடிஎஃப் இருந்தால் பிடிஎஃப்பும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். புக் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட் இயருக்குள்ள புக்ஸ் எல்லாம். அண்ட் அடுத்து வந்து செகண்ட் இயர்ஸ்குள்ளது பார்க்கலாம். செகண்ட் இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் இயரில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் வந்து ஜென்ரல் மெடிசன் பொறுத்த வரைக்கும் அழகப்பா புக்கு வந்து எங்கள் காலேஜ்லேருந்து ப்ரிஃபர் பண்ணி அவங்க கொடுத்தாங்க. இதை தவிர எங்களுக்கு வர கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து அவங்களே நோட்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அந்த நோட்ஸ் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் அழகப்பா புக் வந்து கொடுத்தாங்க. அழகப்பா புக்கில் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆனால் அழகப்பால உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாது. நம்மளால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா அது புக்கு. நம்மளோடது வந்து பிரெயின் அப்படிங்கிறனால நம்ம அவ்வளோவா வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியாது. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பயோமெக்கானிக்ஸ் வந்து சிந்தியான் ஆர்கின் தான். இது யூஸ்வலாக ஸ்டாண்டர்டாக எல்லா காலேஜ்லையும் கொடுக்கக்கூடிய புக்கு தான். அண்ட் இதை தவிர நிறைய பயோமெக்கானிக்ஸுக்கு புக்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரிசர்ச் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து நம்மளோட நாலேஜ் ஹெல்ப் பண்ணும். ஆனால் எக்ஸாமும் ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா எக்ஸாமில் உள்ள சிலபஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்மளோட இந்த புக்கை கவர் பண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பேத்தாலஜி பொறுத்த வரைக்கும் பேத்தாலஜி வந்து ஹர்ஷ்மோகன் வந்து கொடுத்துருந்தாங்க. காலேஜ்லேருந்தே கொடுத்துருந்தாங்க. அப்போ ஹர்ஷ்மோகன் வந்து ஃபாலோ பண்ணேன். அது போக லைப்ரரியில் வந்து ராபின் ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஹர்ஷ்மோகனை விட அந்த புக்கு ஃபாலோ பண்ணலாம் என்ன கேட்டால். அதுக்கப்புறம் வந்து மைக்ரோபயாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு வந்து கொடுத்தாங்க. இந்த புக்கில் வந்து அனந்த நாராயண் பணிக்கர் இந்த புக்கு வந்து என்ன அப்படின்னா
ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செலக்டட் டாபிக்ஸ் மட்டும் இதில் படிச்சுக்கலாம். அண்ட் என்னோட நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மைக்ரோபயாலஜிக்குள்ள நோட்ஸு. அந்த ஸ்டெயினிங்கு, கிராம் ஸ்டெயின்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போட்டு வச்சு இந்த மாதிரி நிறைய டயக்ராம் தான் நான் போடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டெரிலைசேஷனு, இந்த மாதிரி என்னோட நோட்ஸ் எல்லாமே நான் அந்த மாதிரி ஒரு சில ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம மைக்ரோபயாலஜி பொறுத்த வரைக்கும் மைக்ரோபயாலஜியில் வந்து நிறைய ஆர்கனிசம்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிறது வந்து பாக்டீரியாவும் வைரஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் செலக்டடாக தான் கொடுத்துருப்பாங்க. இதே ஃபங்கை அந்த மாதிரிலாம் நம்மளோட பேராசைட்டு அதெல்லாம் நம்மளோட சிலபஸில் கிடையாது. அப்படிங்கிறதுனால நம்ம நிறையா படிக்க வேண்டியது வந்து இருக்காது. ஆனால் ஞாபகம் வச்சுக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் ஒரு பெரிய கஷ்டம் மைக்ரோபயாலஜி பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் தெரப்பி வந்து கர்லின் கிருஷ்ணர், இது ஸ்டாண்டர்டான புக்கு. நீங்கள் எக்ஸாம்ஸ் இல்லைனாலும் உங்கள் நாலேஜுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு புக் வந்து கர்லின் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் வந்து டீனா கார்டினர் இந்த புக்கு. அதுக்கப்புறம் லக்ஷ்மி நாராயண் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். லக்ஷ்மி நாராயண் வந்து ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டிங்க அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் இல்லை தான். ஆனால் நம்ம பேசிக்காக ஒரு சில விஷயம்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லக்ஷ்மி நாராயண் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். பேசிக்காக உள்ள விஷயம் வந்து நிறைய புக்கில் அட்வான்ஸ்டாக இருக்கும், நமக்கு புரியாது, ஸ்டார்டிங்காக நம்ம எடுத்தோடனே புரியாது. அண்ட் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து லக்ஷ்மி நாராயண் தான். அதுக்கப்புறம் தேர்ட் இயர் புக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோ தெரப்பிக்கு பேசிக்காக உள்ள ஒரு புக்கு வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தேன். அண்ட் இந்த பிரிண்ட் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு 1 மந்த்து நல்லா ரீட் பண்ண நல்லா போச்சு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்ஸ் வந்தனால எனக்கு அந்த பிரிண்ட் அவுட் ஃபுல்லாக ரீட் பண்ணவே டைம் இல்லை. இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு வேணால் நம்ம ரீட் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜக்மோகன் சிங் வந்து இந்த புக் வந்து காலேஜில் கொடுத்தது. அதுக்கப்புறம் கிளைட்டன் எங்கே போச்சுன்னு தெரியல, கிளைட்டனும் காலேஜில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரோ தெரப்பி சிம்பிளிஃபைட் நந்தா, இந்த புக்கு வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்தேன். இந்த புக்கு வந்து காலேஜில் கொடுக்கல. நான் வந்து புக்காக வாங்கினா எனக்கு அமௌண்ட் அதிகமாக ஆகுது அப்படிங்கிறதுனால நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்தேன். இந்த புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சிலபஸ் படி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தட் இந்த புக்கு நான் பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா கம்யூனிட்டி மெடிசனுக்கு பார்க் புக்கு வந்து அப்போ தான் அந்த ஆரஞ்சு கலர் எடிஷன் வந்து வந்திருந்தது. ஸோ தட் அந்த புக்கு வந்து எங்கள் காலேஜ்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபுல்லாக புக்கை பார்த்து படித்தேன். கடைசியாக வந்து கிடச்சது தான் அந்த பிவி ஷெட்டி, அந்த புக்கு பார்த்து படித்தது. அதுக்கப்புறம் அவுட்லைன் ஆஃப் ஆடம்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தோ பொறுத்த வரைக்கும் நான் நடராஜனும் மகேஸ்வரியும் நான் வந்து தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தேன். காலேஜ்லேருந்து நடராஜன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க கொடுத்த நடராஜன் வந்து ரிவைஸ்டு அப்போ வந்த எடிஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நியூரோக்கு வந்து லின்ஸே வந்து காலேஜ்லேருந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் த புக் வந்து காலேஜ்லேருந்தே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வாங்கக்கூடிய இது வந்துட்டு இருக்காது. அண்ட் இதில் வந்து பிஎஸ்எம் புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடது ஃபுல்லாகவே நான் வந்து மார்க்கிங்ஸ் பண்ணி ஒட்டி வச்சுருப்பேன். நம்ம வந்து நிறைய தேடுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப தலைவலிக்கும். இப்போ வந்து ஒரு டாபிக் எடுத்து அதை தேடுறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். அது எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். அதனால நான் இந்த மாதிரி எழுதி ஒட்டி வச்சுருவேன். அப்போது இந்த ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன், இந்த இஎஸ்ஐ ஆக்ட் அதுக்கெல்லாம். அப்போது நம்ம இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு சீக்கிரமாக எடுத்து நம்ம படிக்கிற மாதிரி ஒரு பிரெயினில் வந்து ஒரு இல்யூஷன் இருக்கும். அப்படி இருக்கிறனால நிறைய விஷயம் வந்து இப்படி ஒட்டி வச்சு பிஎஸ்எம் ஃபுல்லாகவே வந்து நான் படித்தேன். கடைசியாக தான் அந்த பிவி ஷெட்டி புக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது எக்ஸாம் முன்னாடி ரொம்ப கம்மியான டைம் தான். நீங்கள் பிஎஸ்எம் இது உங்களுக்கு படிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா பிவி ஷெட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.